தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் ஏறோப்பதாக. அன்புக்குரிய மக்களே, இன்றைய திருப்பலியானது ராஜையா ஆஞ்சலின் பாஸ்கர் எங்களுடைய ஆண்மை பற்றிக்காகவும், மரிய இருதயம் பல்பினம்மாள் கபிரியல் எங்களுடைய ஆண்மை பற்றிக்காகவும், சந்தன மரியாயி தாவீது சூசமிக்கேல் எங்களுடைய ஆண்மை பற்றிக்காகவும் இத்திருப்பலி ஒப்புக்கப்படுகிறது. இத்திருப்பலி தகுந்த முறையில் பங்களிக்க நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் அனைத்தையும் நினைத்து மனம் வருந்தி இதனிடம் மன்னிப்பு கேட்கிறோம். எல்லா உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவை, வானதோடு புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லா வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம இறைவாழ்க்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகிலே மருத்துவருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதைத்தாண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் சன்னதியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர், தூய ஆவியோடு ஜெபிப்போமாக. இறைவா, உம் மீது கொண்ட அன்பினால் புனித லாரன்ஸ் தமது பணியில் பற்றுறுதியுடன் இருந்து மாட்சிக்குரிய மறைசாட்சியாய் விளங்கினார். அவர் அன்பு செய்ததை நாங்கள் அன்பு செய்யவும், அவர் கற்றுத் தந்ததை நாங்கள் செயல்படுத்தவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9 இறை வசனங்கள் 6 முதல் 10 வரை. சகோதர சகோதரிகளே, குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும். மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். முக மலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானது எல்லாம்
உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும்போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? விதைப்பவருக்கு விதையையும் உண்பதற்கு உணவையும் வழங்குபவர் விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளரச் செய்து அறச்செயல்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார். வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறைவசனங்கள் 24 முதல் 26. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வு இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலைவாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பேன். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இறையேசுவரன்புக்குரிய மக்களை, இன்று நம்முடைய தாய் திருச்சபையானது புனித லாரன்ஸ் எங்களுடைய விழாவை கொண்டாடுகிறது. இந்த லாரன்ஸ் யார் என்றால் திருத்தொண்டர் மறைசாட்சி. திருத்தொண்டர் என்று சொல்லும் போது குருத்துவத்துக்கு உள்ள அடுத்த நிலம் தெரியும். உங்களுடைய அந்த திருச்சபையினுடைய அந்த படிப்பினை எல்லாம் உங்களுக்கு தெரியும். போப்பாண்டவர், கர்தினால், ஆயர்கள், குருக்கள், அதன் பிறகு திருத்தொண்டர்கள், அதன் பிறகு நம்முடைய மக்கள். இந்த திருத்தொண்டருடைய முக்கியமான பணி என்ன என்றால் நற்செய்தியை அறிவிக்கிறது, அதுபோல இறை பணி செய்வது, பிறருக்கு உதவி செய்வது. இந்த திருத்தொண்டர் லாரன்ஸ் யார் என்றால் ரோமை பேரரசில் வேலை செய்து, அதை விட குறிப்பாக போப்புகளுக்கு, அதாவது அந்த பாப்பரசர் கீழ் இவர் பணி செய்தார். போப்பரசனுடைய மிக முக்கியமான ஒரு திருத்தொண்டராக
கருதப்பட்டார். திருச்சபையினுடைய வருவாயிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த சொற்ப பணத்திலிருந்து ஏழை மக்களுக்கு உதவி செய்வது இவருடைய முக்கியமான பணியாக கருதப்பட்டது. 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இந்த திருத்தொண்டர் அந்த நூற்றாண்டிலே வலேரியானோ, ரோமை பேரரசர் வலேரியானோ என்ற ஒருவரால் வேத கலாபம் இருந்தது. அப்போது குருக்கள், கன்னியர்கள், பாப்பரசர் மற்ற அனைத்து ஆயர்கள், அனைத்து திருச்சபைக்காக பணி செய்யக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் தூக்கிலிடப்பட்டார்கள். இந்த வேத கலாபனையில் கொல்லப்பட்டார்கள். இவரும் கொல்லப்பட்டார். அப்போது பாப்பரசரும் கொல்லப்பட்டார். பாப்பரசர் சிக்ஸ்டூஸ் அப்போது பாப்பரசாக இருந்தார். அவர் கொல்லப்படும் போது, கொல்லப்பட இழுத்து செல்லப்படும் போது இவரும் பின்னால் அழுது கொண்டே சென்றார். அப்போது பாப்பரசர் இவரை பார்த்து, திருச்சபையுடைய சொத்துக்களை விற்று நீ ஏழைகளுக்கு கொடு என்பது பாப்பரசர் இவருக்கு கொடுத்த ஒரு மிக முக்கியமான கட்டளை. அதன்படி திருச்சபையில் உள்ள எல்லா சொத்துக்களையும், திருப்பலிக்கு பயன்படக்கூடிய அந்த திரு பாத்திரங்களை விற்று ஏழைகளுக்கு மட்டுமல்ல மற்ற பிற நாடுகளுக்கும், பிற நாட்டில் உள்ள ஏழைகளுக்கும் அவர் கொடுத்து வந்தார். ஒரு தடவை அந்த ரோமை பேரரசருடைய முக்கியமான அந்த ரோம் அதிகாரி இவனை பார்த்து, திருச்சபையில் உங்களுடைய கத்தோலிக்க திருச்சபை என்னென்ன சொத்துக்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் ரோமை பேரரசருக்கு செலுத்த வேண்டும், அதை ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லும் போது, சரி 3 நாட்களுக்கு பிறகு திருச்சபையில் உள்ள அனைத்து சொத்துக்களையும் உங்களுடைய பேரரசில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு 3 நாட்களுக்கு பிறகு ஏழைகளையும் அநாதை மக்களை கூட்டிக் கொண்டு, இவர்கள் தான் எங்களுடைய திருச்சபையின் உண்மையான சொத்துக்கள் என்று சொல்லி, அதனால் அவர் கோபப்பட்டு இவரை இரும்பு அடுப்பில் போடப்பட்டு எரிக்கப்பட்டார். இரும்பு அடுப்பு. அந்த நேரத்திலும் கூட இந்த ரோமையில் உள்ள அனைத்து மக்களும் மனம் திரும்ப வேண்டும், திருச்சபை ரோம் நகர் மட்டுமல்லாமல் எல்லா ஊரிலும் எல்லா நாட்டிலும் பரவ வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டே அவர் இறந்தார். அவருடைய இறப்பை பார்த்து, அவருடைய விசுவாசத்தை பார்த்து, அவர் கொண்டிருந்த அந்த மன உறுதியை பார்த்து பல ரோம நாட்டு அந்த அரசு அதிகாரிகள் இவருடைய இதை பார்த்து அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள் என்பது வரலாறு சொல்லுகிறது. அதன் மூலமாக இன்று நம்முடைய உலகம் முழுவதும் இந்த கிறிஸ்தவ மக்களால் நிரப்பப்படுவதற்கு காரணம் இவருடைய விசுவாசம். புனித லாரன்ஸ் அவர்கள், மற்றபடி புனித லாரன்ஸ் அந்த புனிதருடைய வாழ்க்கை, எத்தனையோ புனிதர்களுடைய வாழ்க்கையினால் இன்று நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையானது உலகம் முழுவதும் பரவியிருக்கிறது. இதுதான் அந்த பெரிய புனிதர்கள் என்று சொல்வார்கள் என்றால், இந்த வேத சாட்சிகளுடைய இரத்தம் திருச்சபையினுடைய வித்து. வேத சாட்சியினுடைய இரத்தம் நம்முடைய திருச்சபையினுடைய வித்து. அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் தெளிவாக நமக்கு காட்டுகிறது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடித்தால் ஒழிய அது அப்படியே இருக்கும், அணிந்தால்தான் அது மிகுந்த பலன் அளிக்கும். யாரு தமக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்கின்றார்களோ அவர்கள் உண்மையான அந்த நிலைவாழ்வை பெற்றுக் கொள்வார். யாரு தனக்காக மட்டும் வாழ்கின்றார்களோ, பிறரை மறந்து பிறரை ஒதுக்கி வைத்து அவர்கள் இந்த மண்ணுலக வாழ்வு ஒருவேளை நன்றாக இருக்கலாம், ஆனால் அது விண்ணோக்க வாழ்வு அவர்கள் கண்டிப்பாக கிடைக்காது. காரணம், அவர்கள் பிறருக்காக எதையும் செய்ததில்லை. எனவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் என்ன செய்ய வேண்டாம், பிறருக்கும் வாழ வேண்டும், பிறருக்கும் உதவி செய்ய வேண்டும். தன்னிடம் இருப்பவற்றை பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் போது ஆண்டவர் நமக்கு மிகுந்த பலன் அளிக்கின்றார். முதல் வார்த்தை நாம் அருமையாக வாசிக்க கேட்டோம். இதை தெரிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொருவரும் தமிழ் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும். கடவுள் உங்களை எல்லா நலன்களும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வழங்கும் போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். நீ எப்போது ஒருத்தருக்கு கொடுக்கின்றாயோ, ஒரு உதவி செய்கின்றாயோ, பசியுள்ளவருக்கு உணவு தருகின்றாயோ, எந்த உதவியாக இருந்தாலும் சரி, அந்த உதவியானது பல மடங்காக உன்னிடம் திரும்பி வரும். இதனுடைய ஆசீர்வாதமாக, அவருடைய செல்வமாக, இந்த உலகத்துடைய பொருட்செல்வமாக அது உன்னிடமே திரும்பி வரும். ஏனென்றால் ஆண்டவர் அதை வைத்துக் கொள்ள மாட்டான். உன்னிடம் பெற்றுக்கொண்டு அதை மீண்டும் உனக்கு பல மடங்காக தருவார். இயேசு அன்புக்குரிய மக்களே, நம்முடைய விசுவாசமானது இன்னும் அதிகமாக அதிகரிக்க வேண்டும் என்றும், பிறருக்காக வாழ வேண்டும், இயேசுவை போல பிறருக்காக வாழ வேண்டும் என்று தொடர்ந்து திருப்பலி மன்றாடுவோம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மாவி திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவன் கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இவ்வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித லாரன்ஸ் விழாவில் நாங்கள் பெரும்பற்று ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளை கனிவாய் ஏற்றருளும். அவை எங்கள் மீட்புக்கு உதவியாயிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம்மினாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இந்த முறை இல்லாமல் இறைவா, என்னால் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித லாரன்ஸ் முது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க அரும்பெரும் செயல்களை உலகறியே காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலிமையிலும் உமது வல்லமை சிறந்தோங்கு செய்து வல்வற்றவர்களை உமது ஆற்றல் மீது சாட்சிகளாக திகழ செய்கின்றேன். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது ஒரு மாட்சி கொண்டாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், ஆம் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நெருமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகிய உங்களுடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உணர வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காக சிந்தப்படும். இதை நினைவாக செய்யும். விசுவாசத்தின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதல் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்பு உமக்கு ஊழியம் புரிய கவுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குபெறும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூறுதலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பு நிறைவு பெறச் செய்கிறோம். நீர் உலகிலிருந்து விடமழைத்துக் கொண்ட ராஜையா, ஆஞ்சலின், பாஸ்கர், மரிய இருதயம், பல்பினம்மாள், கப்ரியேல், சந்தன மரியாயி, தாவீது, சூசமிக்கேல் என்னும் உம் அடியார்களை நினைவு கூர்ந்தரும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தார்கள். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் புயல்களும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உங்கள் திருமுக ஒளிவில் ஏற்றரும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான எங்கள் பாதுகாவலர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், புனித லாரன்ஸ், இவரை புகழ்ந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவால் பங்கொண்டு தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே துவர்மருடன் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடும் இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் புரிந்து சொல்வோம்:
உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் எண்ணினலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தொள்கிறார்கள். என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. இயேசுவின் சமாதானத்தை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்தவர். செம்மறி விருதுக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, தூய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். புனித லாரன்ஸின் விழாவில் வணக்கத்துடன் நாங்கள் புரியும் ஊழியத்தால் உமது மீட்பின் வளர்ச்சியை உணர்ந்து கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.